அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பைல் சால்ட், அதாவது யூரின் வழி எஸ்கிரீட் ஆகக்கூடிய பைல் சால்ட் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bile is a greenish yellow liquid that is made and released by the liver and stored in the gallbladder. Bile is necessary for the digestion of fat. It is consist of many components like phospholipid, bile salt, bile pigment, electrolytes, water, etc. இப்படி நிறைய காம்போனன்ட்ஸ் இந்த பைல்ல இருக்குது. இந்த பைல் ஜூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் அண்ட் எல்லோ கலர்ல இது காணப்படும். சில பேருக்கு இந்த பைலை பத்தி ஒரு அனுபவம் கூட இருக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த வாந்தி எடுத்து அனுபவப்பட்டவங்கள்ட்ட கேட்டா இது தெரியும். வாந்தி எடுத்து கடைசியில சாப்பிட முடியாம வாந்தி எடுக்கும்போது லாஸ்டா ஒரு மஞ்சள் கலர் பச்சை கலர்ல பைல் எஸ்கிரீட் ஆகுறத அனைவரும் அனுபவப்பட்டிருப்பாங்க. இது ஒரு கசப்பான டேஸ்ட்ல கூட இருக்கிறதையும் அனுபவப்பட்டிருப்பாங்க. இது நம்ம வாந்தி எடுக்கும்போது வரக்கூடிய பைல். இந்த யூரின் வழியா இந்த பைல்ல இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட் ஆகிய பைல் சால்ட் எப்படி ரிலீஸ் ஆகுது, எந்த நேரத்துல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பைல் நம்ம முக்கியமானது. ஏன்னா இந்த கொழுப்பு சத்து டைஜஸ்ட் ஆகணும்னா பைல் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட். ஆனால் இந்த காம்போனன்ட் ஆகிய பைல் சால்ட், இதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட் ஆகிய பைல் சால்ட் எப்படி யூரின் வழி எஸ்கிரீட் ஆகுது, இதன் மூலமா நம்ம எதை தெரிந்து கொள்றோம் அப்படிங்கறத நம்ம இதுல தொடர்ந்து பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப போவோம். ஃபர்ஸ்ட்ல பைலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். பைல் இஸ் எ greenish yellow liquid that is made and released by the liver but stored by the gallbladder. Bile is absolutely necessary for the digestion of fat. Bile juice consists of many components: bile acids and bile salts, cholesterol, phospholipid, bile pigments, electrolytes and water. அதாவது இந்த பைலுங்கிறது ஒரு greenish yellow கலரில் இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடு. இது லிவர்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் கேல் பிளாடரில் போய் ஸ்டோர் ஆகுது. இந்த பைல் மிக மிக முக்கியமானது. ஃபேட் டைஜஷன் ஆகணும்னா பைல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்டாக காணப்படுது. திரும்ப இந்த பைல் ஜூஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் ஆசிட்ஸு, பைல் சால்ட்டு. நம்ம இந்த பைல் சால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிடு, பைல் பிக்மெண்ட்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டர். இப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த பைலுக்கு உள்ளாடி அடங்கி இருக்குது. இதில் பார்க்க போகிறது பைல் சால்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பைல் சால்ட்ஸ். பைல் சால்ட்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ். பைல் சால்ட்ஸ் ஆர் ஆல்சோ known as biological detergents. Bile salts are conjugated with glycine or taurine. In humans, taroglycolic acid and glycolic acid and tarochenodiaxicolic acid and glycochenodiaxicolic acids are the major bile salts. இதில் பார்த்திங்கன்னா இந்த பைல் சால்ட்டை கெமிக்கல் அப்படிங்கிற ஃபார்ம்லேயே நம்ம சொல்லலாம். இது பயாலஜிக்கல் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம கூப்பிடலாம். இந்த பைல் சால்ட்ஸ் பார்த்திங்கன்னா எதனால கான்ஜுகேட்டட், சாரம் ஏற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளைசின் அண்டு டேரின் என்கிற ஒரு கெமிக்கல்னால தான் இது சாரம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஹியூமன்ஸில் காணப்படக்கூடிய பைல் சால்ட்ஸை டெரோகோலிக் ஆசிட்டு, கிளைகோகோலிக் ஆசிட்டு இப்படிப்பட்ட நேம்லேயும், டெரோசெனோடியாக்சிகோலிக் ஆசிட் அண்டு கிளைகோசெனோடியாக்சிகோலிக் ஆசிட் என்கிற நேம்லேயும் கூப்பிடலாம். இதுதான் மேஜரான பைல் சால்ட்ஸாக காணப்படுது. அடுத்ததான் மெத்தட்ஸ். இந்த யூரின் பைல் சால்ட்டை ஹேஸ் டெஸ்ட்டு, ஸ்மித்ஸ் டெஸ்ட்டு, யூரின் ஸ்ட்ரிப் டெஸ்ட்டு இப்படி பல வழிகளில் நம்ம யூரின் வழி எஸ்கிரீட் ஆகக்கூடிய பைல் சால்ட்டை கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேஸ் டெஸ்ட் அண்டு யூரின் ஸ்ட்ரிப் மெத்தடில் எப்படி யூரின் வழி எஸ்கிரீட் ஆகக்கூடிய பைல் சால்ட்டை கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஹேஸ் டெஸ்ட்டோட பிரின்சிபிள். பைல் சால்ட்ஸ் ஹேவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் lowering the surface tension of the fluid. If bile salts present in urine and sulfur powder is added to the urine in the test tube, the sulfur particles will sink. In normal cases it does not sink, rather it floats on the surface of the fluids. அதாவது இந்த பைல் சால்ட்ஸ் யூரினில் உள்ள அடர்த்தியை கம்மி பண்ணுது, சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணுது. அதனால் இந்த சல்ஃபர் பவுடர் என்ன ஆகுதுன்னா யூரினில் சிங்க் ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குளத்துல வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா இந்த கல்லோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கல் வந்து அப்படியே போய் சிங்க் ஆயிரும். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடைபெறும். இந்த பைல் சால்ட் வந்து யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகும்போது இந்த யூரினோட அடர்த்தியை வந்து கம்மி பண்ணிடுது. அதனால இவ்வளோ மைன்யூட்டான சல்ஃபர் பவுடரை அந்த யூரினுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது அப்படியே வந்து இந்த சல்ஃபர் பவுடர் வந்து சிங்க் ஆகிறது. யூரின் வழி நார்மலாக அந்த பைல் சால்ட் வந்து எஸ்க்ரீட் ஆகலை அப்படின்னா இந்த சல்ஃபர் பவுடர் வந்து மேலே ஃப்ளோட் ஆகி நிற்கும். ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து யூரினில் கரெக்டாக இருக்குது, அடர்த்தி கரெக்டாக இருக்குதுங்கிறதுனால அப்படியே மேலே வந்து ஃப்ளோட் ஆகி நிற்கும். இதுதான் வந்து முக்கியமான பிரின்சிபிளாக இந்த மெத்தடில் காணப்படுது. அடுத்ததாக ஹேஸ் டெஸ்ட்டுக்கான ரிக்குயர்மெண்ட்ஸ் யூரின் சல்ஃபர் பவுடர் டெஸ்ட் டியூப்ஸ். இது வந்து ஹேஸ் டெஸ்ட்டுக்கு தேவையான ரிக்குயர்மெண்ட்ஸாக இந்த மெத்தடில் காணப்படுது. அடுத்ததாக ஹேஸ் டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர் டேக் க்ளீன் அண்ட் ட்ரை கிளாஸ் டியூப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த யூரின் இன் த டெஸ்ட் டியூப்ஸ். யூரினை வந்து டெஸ்ட் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் நான் இன்றைக்கி 3 டெஸ்ட் டியூப் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது கண்ட்ரோல், அடுத்து 2 இருக்கிறதும் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் டியூப்ஸ். நார்மலாக நம்ம வந்து ப்ரொசீஜர் பண்ணும்போது 2 டெஸ்ட் டியூப் போதுமானது. ஒன்று வந்து கண்ட்ரோல் எனவும் ஒன்று வந்து டெஸ்ட் எனவுமான 2 டியூபே போதுமானது. இதில் வந்து 3 டெஸ்ட் டியூப், 3வது இருக்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்ஷன். அதற்கான டெஸ்ட் டியூப்பை தான் நான் அடிஷ்னலாக எடுத்துருக்கிறேன். Next step, sprinkle gently a little of finely powdered sulfur on the surface of the urine. இந்த ஃபைனாக இருக்கக்கூடிய சல்ஃபர் பவுடரை யூரினுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி, அதாவது தூவி விட வேண்டும். இந்த தூவி விடும்போது அந்த ஃபைன்லி பவுடரான சல்ஃபர் பவுடர் சிங்க் ஆகுதா ஃப்ளோட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் நம்ம தூவி இருக்கோம், அடுத்தது நெகட்டிவ் யூரினில் நம்ம தூவி இருக்கோம், 3வது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் யூரின், அதாவது பைல் சால்ட்டு எஸ்க்ரீட் ஆகிற யூரினில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இருக்கும்போது அந்த ஃபைன்லி பவுடர் வந்து அப்படியே சிங்க் ஆகிறத பார்த்தீங்க. இதுதான் பாசிட்டிவ் ரியாக்ஷனுங்கிறத காட்டுகிறது. அடுத்ததாக யூரின் ஸ்ட்ரிப் மெத்தடு. யூரின் மல்டி ஸ்ட்ரிப்பை எடுத்து அந்த யூரினில் நம்ம டிப் பண்ணி ஒரு 1 மினிட் இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கணும். இதில் கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு கவனித்து அதில் வர ரிப்போர்ட்டை பண்ணுறது தான் ஸ்ட்ரிப் மெத்தடு. அடுத்தது அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட். சல்ஃபர் வில் சிங்க் டவுன் டு த பாட்டம் ஆஃப் த டெஸ்ட் டியூப் இண்டிகேட்டிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பைல் சால்ட்ஸ் இன் யூரின். இந்த நம்ம சல்ஃபரை வந்து யூரினில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது இந்த சல்ஃபர் வந்து டெஸ்ட் டியூபுக்கு பாட்டத்தில் அடியில் வந்து போய் சிங்க் ஆகிடுச்சுன்னா அதை பாசிட்டிவ் ரியாக்ஷன் எனவும், ஃப்ளோட் ஆகிடுச்சுன்னா சிங்க் ஆகாமல் மேலே வந்து அப்படியே மிதந்துட்டே இருந்துச்சுன்னா இதை நெகட்டிவ் ரியாக்ஷன் எனவும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இதுதான் இதில் உள்ள அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட்டுக்கான குறியீடு. அடுத்ததாக கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பைல். என்னென்ன மருத்துவ காரணிகள் இதன் மூலமாக கண்டுபிடிக்கிறோன்னா, பைல் சால்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் இன் கிளினிக்கல் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். இந்த அப்சன்ஸ் ஆஃப் பைல் சால்ட்ஸ் கேல் ஸ்டோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அதாவது பைல் சால்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ்டாக காணப்பட்டுச்சுன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் எனவும், இந்த பைல் சால்ட் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா ஆப்சன்ஸாகவே இருந்துச்சு அப்படின்னா கேல் பிளாடரில் ஸ்டோன் எனவும் நம்ம இதன் மூலமாக தெளிவுபடுத்தலாம். இதுதான் வந்து கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பைலோட இம்பார்ட்டன்ஸாக இதில் காணப்படுது. இவ்வளவுதாங்க பைல் சால்ட் அப்படிங்கிற டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணணும், இதன் மூலமா என்ன தெரிந்து கொண்டோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பைல் பிக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.